இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஜோ ஒரு சைடு, ஜோவோட தாத்தா ஒரு சைடுன்னு இவங்க 2 பேருமே சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து எடுத்த அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பாசத்தை எதிர்பார்த்து ரொம்பவே ஏங்கிட்டு இருக்காங்க. அதுவே இங்க நம்ம ஜேசனோட அம்மா ஜேசன் கிட்ட, ஷின்வா குரூப் அடுத்த ஸ்டேஜுக்கு போறது உன்னோட கல்யாணத்துல தான் இருக்கு. ஒருவேளை உன்னோட கல்யாணம் கேன்சல் ஆச்சுன்னா ஜேகே குரூப்ஸ் கண்டிப்பா நம்ம கூட போட்டிருக்க எல்லா பிசினஸ் டீலையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க. இதனால பாதிப்பு நம்ம கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, நம்ம கம்பெனியை நம்பி இருக்கிற பல லட்சம் ஒர்க்கர்ஸோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாகிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா மிரட்டவும் நம்ம ஜேசனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் கேட்டு பொறுமையை இழந்த நம்ம ஜேசனோட அக்கா வேகமா வந்து நம்ம ஜேசன் அங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட, நீங்கள் என்னோட வாழ்க்கையை அழிச்சது பத்தாதுன்னு இப்போ என்னோட தம்பியோட வாழ்க்கையுமே அழிக்க பார்க்குறீங்களா? உங்களுக்கே இந்த மாதிரி பணம்னு எப்பயுமே பணத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஹோட்டல் அதிபருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறேங்கிற பேரில் விற்று இப்போ பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அதே மாதிரி என் தம்பியையும் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? கல்யாணங்கிற பேரில் எதுக்கு எங்களை இந்த மாதிரி வித்துட்டு இருக்கீங்க? நீங்கள் நிஜமாவே ஒரு நல்ல மனசு இருக்கிற அம்மா இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லவும், நான் அப்படி என்ன உங்களுக்கு தப்பா பண்ணிட்டேன், இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது நான் சந்தோஷமா இருக்கேனா? நான் சந்தோஷமா இருக்கேன், அதை நீங்க பாத்தீங்க. நான் காதலிச்சது ஒரு மிடில் கிளாஸ் பையங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன அவங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு ஒரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையவே நீங்க அழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், நம்ம ஜேசனோட அம்மா அது பெருசா கண்டுக்கிறதாவே இல்லை. எனக்கு தேவை பிசினஸ் தான், நான் ஒரு பிசினஸ் உமன், நான் பார்க்குற எல்லா விஷயத்தையுமே ஒரு பிசினஸ் கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பேங்கிற மாதிரி ரொம்பவே அடமெண்டா இருக்காங்க. தென் நம்ம ஜான்சி அவங்க அம்மா அப்பா 2 பேரோட வேலையுமே சேர்த்து நைட் ஷிஃப்டா செஞ்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற நம்ம ஜோ ஜான்சியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்குமே வரான். அப்போ நம்ம ஜான்சி பேச கூட நேரம் இல்லாம சின்சியரா பயங்கர வெறித்தனமா கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு நம்ம இப்படியே உட்காந்துடக்கூடாது, நாமளுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஜோவுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செம்ம ஜாலியா இந்த இடத்த கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போன நம்ம ஜான்சி ரொம்ப நேரம் ஆகியுமே வெளியில வராததுனால நம்ம ஜோ உள்ள போய் பார்க்கும்போது தான் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கா. ஸோ நம்ம ஜோ அவளை அப்படியே உப்பு முட்டைலாம் தூக்கி அவனோட வீடு கழிச்சிட்டு வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜான்சிக்கு மேல் நியூட்ரிஷன், அதாவது சத்து குறைபாடு நிறையவே இருக்கு. அவங்க நேரத்துக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட்லாம் சாப்பிட்டு கரெக்டான தூங்கி ரெஸ்ட் எடுத்து எழுந்தாலே போதும், அவங்க கண்டிப்பாக இதுல இருந்து ரெக்கவர் ஆகிடுவாங்கங்கிற மாதிரி டாக்டர்லாம் சொல்றாங்க. பட் இப்போ நம்ம ஜான்சியோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜான்சியுமே அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட முடியுங்கிறதுனால தான் நம்ம ஜான்சி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இப்படி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கா. நம்மளால ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுனால நம்ம ஜோ அப்படியே நம்ம ஜான்சியோட கையில் ஆறுதலுக்காக கிஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஜோவை பார்க்கறதுக்காக அங்கே வர நம்ம ஜேசன் ஜான்சியோட கையில் ஜோ கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் அங்கே வந்ததை காட்டிக்காம அப்படியே கிளம்பி அவனோட காரில் போய் உட்காந்து மெக்கே ஏர்போர்ட்டில் நம்ம ஜோ சொன்னா இல்லையா, ஜான்சி விஷயத்தில் உனக்கு நான் நிறையவே சான்ஸ்லாம் கொடுத்தேன், பட் அதை நீ கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்காமல் ஸ்பாயில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஜான்சியை உன் விஷயத்தை நினச்சி நான் விட மாட்டேன், ஜான்சி என்னோட பொறுப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நினச்சி பார்த்து ஒரு வேளை நம்ம ஜோ ஜான்சியை கரெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கானோங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே காண்டாகிறான். தென் உடம்பு சரியாமல் இருந்த நம்ம ஜான்சி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஜான்சியோட தம்பி, அக்கா உனக்காக பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சி யாரா இருக்குன்னு சொல்லி ஓடி போய் பார்க்கும்போது தான் நம்ம ஜான்சியை பின்னால இருந்து ஹாசினி ஹக் பண்ணி ரொம்பவே எமோஷனலா, திடீர்னு என்னன்னு தெரியல, ஜேசன் என் கூட அவுட்டிங் போறதுக்காக, அதாவது டேட்டிங் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பட் என்னதான் நம்ம ஜேசன் ஹாசினி கூட டேட்டிங் போக ஒத்துக்கிட்டு அவ கூட டேட்டிங் போனாலுமே ஜான்சி கூட இருந்த அந்த கம்ஃபர்ட்னஸை ஹாசினி கிட்ட அவனால ஃபீல் பண்ண முடியல. பிகாஸ் எப்போ நம்ம ஜான்சியும் ஜேசனும் வெளியில் போனாலுமே ஜேசன் தான் இங்கே போகணும் அங்கே போகணுங்கிற மாதிரி ஆர்டர்லாம் போடுவான். பட் இப்போ நம்ம ஹாசினி ஜேசனுக்கு ஆர்டர் போடுறதுனால எங்கே இவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் எங்கெங்கெல்லாம் டேட்டிங் போனாங்களோ அங்கங்கெல்லாம் ஏற்கனவே ஜான்சி கூட இவன் டேட்டிங் போயிருப்பான். ஸோ அந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது அவனுக்கு ஜான்சியோட ஞாபகம் தான் வருதே தவிர அவனால் ஹாசினி கிட்ட சரியாக பேசக்கூட முடியல. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம ஜேசன் வேண்டாம் வெறுப்புக்கு தான் ஹாசினி கூட டேட்டிங் போகிறதுக்கே ஒத்துருப்பான். அதுவே இங்கே நம்ம ஜான்சி பார்த்தோம்னா நீட் எக்ஸாம் மாதிரி ஏதோ எக்ஸாம் போல் மெடிக்கல்லாம் படிக்கிறதுக்காக அதுக்காக ரொம்பவே சீரியஸாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஜோ, என்ன நீ போட ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக டாக்டர் ஆகாமல் விடமாட்ட போலையே அப்படின்லாம் சொல்லவும், ஆமாம் நான் டாக்டர் ஆகணும், அப்படி இல்லைன்னா நர்சிங்காவது படிக்கணும், அதுவும் இல்லைனா நான் உங்கள் தாத்தாவோட ஹாஸ்பிட்டல்லையே என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வாலண்டியராகவே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோக்கு அவங்க தாத்தா ஞாபகம் வந்துடுது. எங்கள் அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், அதனால தான் எங்கள் தாத்தாவுமே என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எங்கள் தாத்தா என் மேலே கோவப்படுறதுல தப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படவும் நம்ம ஜான்சி, உங்கள் தாத்தா உன்னை தப்பாகவே நினைக்கல தெரியுமா, அப்போ வேணா அவருக்கு உன் மேலே ஏதாவது கோவம் வந்திருக்கலாம், பட் இப்போ நீ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்கள் தாத்தா கிட்ட வந்து பேசினீன்னா கண்டிப்பாக உங்கள் தாத்தா பேசுவாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த வழியாக வர நம்ம ஜேசன் ஹாசினி கிட்ட, நீ ஏன் இப்போ பார்த்தாலும் என் பின்னாலேயே சுற்றிட்டு இருக்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போ அப்படின்லாம் சொல்லவும், ஓகே உன்னை நான் சும்மா தொல்லை பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நீ பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சொல்லி தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் விஷயம், நீ எனக்கு கிஸ் பண்ணு, நீ எனக்கு கிஸ் பண்ணினா உன்னை நான் இதுக்கப்புறம் அவ்வளோவா டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேசனுக்கு பார்த்தோன்னா ஜான்சியை கிஸ் பண்ண எல்லா மூமெண்ட்டுமே ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஹாசினியை ஜான்சியாக நினச்சி ஜான்சிக்கு கிஸ் பண்ணுறதா சொல்லி நம்ம ஹாசினிக்குமே கிஸ் பண்ணிடுறான். எங்கே இந்த சீனை பார்த்தா நம்ம ஜான்சி கஷ்டப்பட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ அவளை அப்படியே அதை பார்க்க விடாமல் திருப்பிடுறான்.
என்னதான் நம்ம ஜோ இந்த சீனை ஜான்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து இருந்தாலும் நம்ம ஜான்சி பார்த்துட்டா அது அவன் மனசில் ஒரு ஆறாத காயமாகவே மாறிடுது. அதனால ஜோவை ப்ளீஸ் என்னை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் ஜோ நம்ம ஜான்சியை ரொம்பவே அழகான இந்த சன்செட்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்த பார்க்குற நம்ம ஜான்சிக்கு மனசு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு நீ ஒரு பெரிய நல்லது பண்ணியிருக்க ஜோ, நிஜமாவே எனக்கு இப்போ ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது, அதுக்காக இன்னைக்கு நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொல்கிறா. அதுவே இங்கே நம்ம ஹாசினி ஜேசனை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. அங்கே தான் நம்ம ஜோ அண்ட் ஜான்சியுமே சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல நம்ம ஜான்சியை பார்த்த ஹாசினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பட் நம்ம ஜேசனுக்கு இவங்க 2 பேரும் ஜோடியாக உட்காந்துருக்கிறத பார்க்கவும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. கட் பண்ணால் நம்ம யுவானை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஜெனி யுவானை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே யுவான் மாதிரியே இந்த பாட்ரிலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கிளாஸுக்கு போகிறா. அங்கே எல்லாருக்குமே பாட்ரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்க அந்த டீச்சர் இது வரைக்கும் இங்கே மோஸ்ட்லி வயசானவங்க தான் கற்றுக்கிறதுக்காக வருவாங்க, நீங்கள் ரொம்பவே எங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சவர் இந்த துறையில் வந்து ரொம்பவே பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்காரு, அவர் அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட இந்த துறையில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தார், அதனால தான் அவருக்காக நான் இந்த பாட்டரியை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போது இப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய பாட்டராக இருப்பாரே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அவர் பெரிய பாட்டரானது உண்மைதான், பட் இப்போ அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைங்கிறத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்ம யுவானோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். இவ்வளோ நேரமாக அவள் சொல்லிட்டு இருந்ததுமே நம்ம யுவானை தான். தென் தன்னோட ஃபேமிலியை நினச்சி ரொம்பவே சோகமாக இருக்கிற நம்ம யுவான் அவனுக்கான ஸ்டூடியோவில் வந்து பார்க்கும்போது அங்கே யுவானோட அப்பா ஒரு பொண்ணு கூட இருக்கிறதுனால செம்மையாக காண்டாகி, நம்ம குடும்பத்தோட பொறுப்பு குடும்பத்தோட சுமை எல்லாத்தையுமே என் தலையில் இறக்கி வச்சிட்டீங்க, என்னால் எங்கேயுமே போக முடியல தெரியுமா, இதனால ஏன் இப்படி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறீங்க இந்த சின்ன வயசுலேயே அப்படின்லாம் சொல்லி கதறவும், என்னால் இந்த பொறுப்புகளை கண்டினியூ பண்ண முடியல, அதனால தான் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஒரு ஆணுக்கு தான் முழுமையாக நேசிக்கிற ஒரே ஒரு பொண்ணால் மட்டும்தான் அவனுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையுமே கொடுக்க முடியும். ஒருவேளை அவனோட வாழ்க்கையில் அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டானா கண்டிப்பாக அவன் என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். இப்போ நீ என்னையே எடுத்துக்க, நான் நிறைய பொண்ணுங்க கூட பழகிறேன்னு தானே நீ என் மேலே ரொம்பவே கோவப்படுற. உன்னோட அம்மா என்னோட வாழ்க்கையை விட்டு போனதுக்கப்புறம் அவளை மாதிரியே ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாளான்னு சொல்லி தான் நான் நிறைய பொண்ணுங்க கூட பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சப்பக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பண்ணுற தப்புக்கு ஒரு காரணம், அந்த மாதிரியான ஒரு காரணம்லாம் சொல்லவும் நம்ம யுவானுக்கு செம்ம காண்டாகிடுது. யுவானுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நமக்கே கொஞ்சம் கோவம் தான் வரும். ஓகே, நம்ம பையனுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்கலங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம யுவானோட அப்பா அங்கேருந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. அப்போ நம்ம யுவானோட முகத்தில் கோவத்தை பார்க்கணுமே, பயங்கரமாக இருக்கும். அப்படியே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற நம்ம ஆளுங்க 4 பேரையுமே காட்டுறாங்க. அப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் குறிப்பிட்ட டைம்குள்ளே யார் நிறையவே நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேக்கெட் நூடுல்ஸ் ஃப்ரீயாக தருவோம்னு சொல்லி ஒரு கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. இதை பார்த்து நம்ம ஹாசினி ஜான்சி கிட்ட என்ன இந்த காம்படிஷனில் நம்ம கலந்துக்கலாமான்னு சொல்லி கேட்குறா. பட் நம்ம ஜான்சி அதுக்கு ரொம்பவே தயங்குறா. நீ கலந்துக்கலன்னா என்ன, நான் கலந்துக்கிறேன், நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணி கண்டிப்பாக உனக்கு நிறையவே நூடுல்ஸ்லாம் நான் கிஃப்டாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒருவேளை இந்த கான்டெஸ்ட்டில் நான் வின் பண்ணனா நான் சொல்கிறத நீங்கள் 3 பேருமே கேட்கணும் ஓகேவான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு யோசிக்காமல் நம்ம ஜோ ஓகேன்னு சொல்லிடுறான். பட் நம்ம ஜேசனும் ஜான்சியும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஓகே, மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லி இந்த கான்டெஸ்ட்லேயுமே களத்தில் இறங்குறா. இவளால் சாப்பிட முடியுமா நம்ம யோசிக்கும் போது கரெக்டாக அந்த காம்படிஷன் முடிகிறதுக்கு 5 செகண்டுக்கு முன்னாலேயே சாப்பிட்டு முடிச்சு ஏன்னு சொல்லி ஏப்பெல்லாம் விடுறா. ஃபைனலாக நம்ம ஜான்சிக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த காம்படிஷனில் வின் பண்ணி 50 பேக்கெட் நூடுல்ஸுக்கான கூப்பனையுமே வாங்கி கொடுத்துட்டு இந்த காம்படிஷனை நான் வின் பண்ணிட்டேன். ஸோ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் 3 பேருமே கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி நாம 4 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்காக எனக்கு சொந்தமான ஒரு ஃபேமிலி ரெசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. தென் நம்ம யுவானுக்கு எடுத்துக்கிட்டோன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போய் இந்த படுத்த படுக்கையாக ஆகியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிசபிள் ஆகியிருப்பாங்க. இதனாலேயே நம்ம யுவான் சின்ன வயசில் ரொம்பவே தனிமையில் இருந்திருப்பான். அந்த தனிமையிலேருந்து நம்ம யுவானை மீட்டவங்க தான் இப்போ நம்ம ஜெனி பாட்ரி கிளாஸ் போயிட்டு இருக்கா இல்லையா, அந்த டீச்சர். பட் அந்த டீச்சருமே சுச்சுவேஷன் காரணமாக பாதியிலேயே நம்ம யுவானை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம யுவான் அவங்கள பயங்கரமாக மிஸ் பண்ணி ப்ளீஸ் திரும்ப என்னோட வாழ்க்கையில் வந்துருங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். தென் நம்ம ஹாசினி ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஆளுங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு ட்ரிப்புக்காக போகிறாங்க. அந்த ரெசார்ட் பார்க்குறதுக்கு நிஜமாவே பயங்கர லக்ஸூரியஸாக தான் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹாசினி ஜான்சி கிட்ட நான் இந்த ரிங்கை கொடுத்து தான் ஜேசனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி 2 பிளாட்டினம் ரிங்கை காட்டுறா. அந்த ரிங்குக்குள்ளே ஜே லவ் ஜேன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக நம்ம கொரியனில் வந்து ஹாசினி பேர் பார்த்தோன்னா ஜேல தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதனால தான் இந்த ரிங்குக்குள்ளே ஜே லவ் ஜேன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி பார்த்தோன்னா ஜேசன் அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் அந்த செயினில் பார்க்குற அதுலேயுமே ஜே லவ் ஜே, அதாவது ஜேசன் லவ் ஜான்சிங்கிற மாதிரி சிம்பிள் போட்டிருக்கவும் நம்ம ஜான்சிக்கு அப்படியே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்போ தெரியாம அந்த செயின் பார்த்தோம்னா கீழே ஒரு பெரிய பாண்டு மாதிரி இருக்கு, தண்ணி பாண்டு, அதுக்குள்ள போட்டுறா. ஐயோ செயின் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு செயினை எடுக்கிறதுக்காக அந்த பாண்ட்லையுமே இறங்குறா. பட் அப்போ டக்குன்னு நம்ம ஜான்சிக்கு பார்த்தோம்னா ஷோல்டர் வலி வர ஆரம்பிச்சிடுது. இதனால நம்ம ஜான்சியால் ஸ்விம் பண்ண முடியாமல் போனதுனால ஸ்டார்டிங்கில் ஒரு பீச்சில் வந்து மாட்டிக்கிட்டா இல்லையா தண்ணிக்குள்ளே, அதே மாதிரி இங்கேயுமே நீச்சல் அடிக்க பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஐயோ ஜோ சீக்கிரமாக வந்து ஜான்சியை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது டக்குன்னு நம்ம ஜேசன் நீச்சல் அடிச்சுட்டு வந்து ஜான்சியை காப்பாற்றிடுறான்.
தென் மயக்கத்துல இருந்து கண் விழிச்ச நம்ம ஜான்சி, நீயா என்ன காப்பாத்தின, உனக்கு தான் நீச்சல் தெரியாதே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இதுக்கு முன்னால வரைக்குமே எனக்கு நீச்சல் தெரியாம தான் இருந்துச்சு, ஆனா என்னைக்கு நீ கடல்ல மாட்டிக்கிட்டு ப்ளீஸ் என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சியுமே என்னால் காப்பாற்ற முடியாமல் ஜோ வந்து உன்னை காப்பாற்றினானோ அன்னைக்கே நான் உனக்காக நீச்சல் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு உனக்காக நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நம்ம ஜான்சியை தூக்கிட்டு போகிறான். அப்போ நம்ம ஜோ அங்கே வந்து நான் இதுக்கப்புறம் ஜான்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜான்சியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். என்னதான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹாசினி ஜான்சியையும் ஜேசனையும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சாலும் இப்போ அவளால் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்பவே முடியல. 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறா. அடுத்த சீனில் நம்ம யுவான் ஒரு காஃபி ஷாப்புக்கு வெளியில் இருந்துக்கிட்டு உள்ளே இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கான். இவர் வேற யாரும் இல்லை, நம்ம யுவானோட அண்ணா தான். ஆக்சுவலாக நம்ம யுவானோட அண்ணாக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவங்க எப்போ பார்த்தாலும் பரம்பரை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே இன்வால்வாக இருப்பாங்க. ஸோ நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும், மை லைஃப் மை ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு நம்ம யுவானோட அண்ணா அன்னைக்கே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையுமே விட்டுட்டு தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்லாம் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம யுவானுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரீடமாக இருக்க முடியலையே, எப்போ பார்த்தாலும் குடும்பம்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன்குள்ளேயே இருக்கோமே, நம்ம அண்ணன் ரொம்பவே இப்போ ஜாலியாக இருக்கான், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் வாழ்க்கையை அப்படின்னு நினச்சி தூரமாக நின்று அவங்க அண்ணனை பார்த்து பயங்கரமாக ஏங்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவன் இந்த ஃபேமிலியை விட்டு போகாமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, நம்ம அண்ணன் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்லி அவங்க அண்ணனை பார்த்து செம்மையாக கோவப்படுறான். அகைன் கட் பண்ணி நமக்கு ஹாட் வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு இருக்க நம்ம ஜேசனை காட்டுறாங்க. நம்ம ஜேசன் ஜான்சியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது ஜோ இதுக்கப்புறம் நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அதை நினச்சி நம்ம ஜேசன் செம்மையாக கோவத்தில் இருக்கும்போது அங்கே நம்ம ஹாசினி கொஞ்சம் அரைகுறையாக இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வரா. ஐயோ இவன் என்ன இப்படி வந்து நிற்கிறான்னு சொல்லி நம்ம ஜேசன் அங்கேருந்து எஸ்கேப் பார்க்கும்போது தான் டக்குன்னு ஹாசினி ஜேசனை பின்னால இருந்து ஹக் பண்ணிடுறா. இதை நம்ம ஜான்சி பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. இதோட பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான 17th எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஜான்சி ஜேசன் ஹாசினி ஹக் பண்ணிக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சி அங்கே இருந்து சோகமாக போய்ட்றா. பட் நம்ம ஜேசன் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஹாசினியோட கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த உலகத்தில் கண்டிப்பாக உனக்காக வேற ஒருத்தரப்பா அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ வேற யாரையாவது லவ் பண்ணுறியான்னு சொல்லி நம்ம ஹாசினி கேட்கறதுனால ஆமாம் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி நம்ம ஜேசன் கேட்குறான். இல்லை எனக்கு வேண்டாம், நான் கேட்க மாட்டேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஹாசினி செம்ம டிப்ரெஷனில் காதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பாவமாக அழுதுகிட்டே அங்கே இருந்து ஓடி போயிடுறான். அதுவே இங்கே இப்போ நடந்து முடிஞ்ச இந்த சம்பவத்தை அறகுறையாக பார்த்துட்டு வந்து நம்ம ஜான்சி அடுத்து அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்க போதோன்னு சொல்லி பயங்கர டென்ஷனில் அப்படியே கை காலில் நடுங்கி போய் உட்காந்துருக்கிறது நோட் பண்ணுற நம்ம ஜோ இதுக்கப்புறம் நம்ம ஜான்சியை தனியாக விட்டால் சரி வராதுன்னு சொல்லி அவளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்காக கிட்டார்லாம் வாசித்து ஆறுதல் சொல்லி பாட்டெல்லாம் பாடவும் நம்ம ஜான்சியுமே அப்படியே தூங்கிடுறா. ஆனால் தான் லவ் பண்ணிட்டு இருக்க பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற நம்ம ஹாசினி அந்த கோபத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வெறித்தனமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே அவளுக்கும் ஜேசனுக்கும் வாங்கி வச்சிருந்தா அந்த வெட்டிங் ரிங் ப்ளஸ் நம்ம ஜேசன் ஜான்சிக்காக கொடுத்த அந்த செயினை பார்த்து ரொம்பவே ஏங்கி போறா. கட் பண்ணா இங்க நம்ம உபின் ஒரு சில நாட்களுக்கு முன்னால அவன் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்திருப்பான். அப்போ இப்போ நின்றுட்டு இருக்க அதே இடத்துல பார்த்தோன்னா நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி பயங்கரமா பூச்சாண்டிலாம் காட்டிட்டு இருப்பான். பிகாஸ் நம்ம ஊபினோட அப்பாவை எல்லாருமே மாஃபியா குரூப்போட தலைவருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த F4 டீம்ல பார்த்தோன்னா இவனை தவிர எல்லாருமே வந்து பயங்கர பாப்புலரா இருப்பாங்க. இவன் ஏதோ உப்புச்ச பணி மாதிரி தான் இருக்கிறான்னு நினைச்சு அவனே ஃபீல் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லி பயங்கரமா அங்க சூசைட் பண்ணிக்கிறதா சொல்லி பூச்சாண்டி காட்டிட்டு இருப்பான். ஆனா நம்ம யுவான் அப்படி இப்படின்னு ஒரு வழியா பேசி நம்ம ஊபினை அந்த சூசைட் பண்ணிக்கிற தாட்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பான். அதனால தான் நம்ம ஊபினுக்கு F4ல இருக்கிற அவங்க 2 பேரை விட யுவானை ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஊபின் ஒரு சில நாட்களுக்கு முன்னால நம்ம எவ்வளவு முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணிருக்கோம்னு சொல்லி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பட் நம்ம யுவானுக்கு ஏற்கனவே ஃபேமிலி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு ரீசெண்டாக அவனோட சின்ன வயசு லவ் பற்றின ஞாபகம்லாம் வந்துட்டு போனதுனால டிப்ரெஷன் தாங்க முடியாமல் பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு பக்கத்து டேபிளில் இருக்கிற பொண்ணை கிஸ் பண்ணிடுறான். அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் சும்மா விட மாட்டானே. இதனால் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் செம்மையாக காண்டாகி பசங்க எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு நம்ம யுவான் அடி வெளுத்து வாங்கிடுறான். அப்படி இருக்கும்போது அதில் ஒருத்தர் நம்ம யுவானோட கையிலையுமே பயங்கரமாக மிதிச்சிடுறான். தென் தன்னோட ஃப்ரெண்டு இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிறேன் நம்ம உபின் அவனை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்க்கும்போது தான் நம்ம யுவானுக்கு கையில் பயங்கரமாக அடிபட்டிருக்க விஷயம் தெரிய வந்து செம்மையாக காண்டாகி அவன் கையோட வேல்யூ என்னென்னு தெரியுமாடா அவங்களுக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவமாக கேட்டுட்டு எல்லாரையுமே அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம யுவான் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த சீனில் நம்ம ஜேசன் இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புறத பார்த்துடுறான். ஈவன் நம்ம ஜேசனுமே நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி மெசேஜுமே அனுப்பிடுறான். ஸோ நம்ம ஜான்சி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக போகும்போது தான்
அங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வர நம்ம ஹாசினி, ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதனால நாங்க 2 பேரும் இங்க இருந்து போக வேண்டியதாயிடுச்சு. பட் நீங்க 2 பேரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதுல இருந்தே நம்ம ஜோக்கு ஜேசனுக்கும் ஹாசினிக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் புரிய வருது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க போனா என்ன, நம்ம ஜாலியா இருப்போம்னு சொல்லி நம்ம ஜான்சியை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு புத்திஸ்ட் டெம்பிளுக்குமே போறாங்க. அங்க இருக்கிற ஒரு புத்திஸ்ட் மோக் நம்ம ஜான்சியோட பிஹேவியர் ஆட்டிடியூட்லாம் பார்த்து நம்ம ஜோவை தனியா கூப்பிட்டு, உங்க கூட வந்திருக்க அந்த பொண்ணு சேத்துக்கு நடுவுல பூத்த செந்தாமரை பூ மாதிரி ரொம்பவே தூய்மையானவ, அவளால தான் உனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்க போகுதுன்னு சொல்லவும் நம்ம ஆளு இந்த கல்யாணம் குழந்தை அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் போய் செம்ம குஜாலிட்டி ஆகிடுறான். ஒரு வழியா நம்ம ஜான்சி இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் பார்க்கும்போது எப்பயுமே சந்தோஷமா கத்திட்டு இருக்க நம்ம ஜான்சியோட ஃபேமிலி ரொம்பவே சோகமா லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம அப்பாவுக்கு கடனும் வட்டியும் மாறி மாறி தலைக்கு மேலே போயிட்டே இருக்கு, இப்படியே விட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சூசைட் பண்ணி செத்து போக வேண்டியதான். ஸோ இதுல இருந்து நம்ம ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக நானும் உன்னோட அப்பாவும் பக்கத்துல, அதாவது மீன் பிடிக்கிற ஒரு இடத்துல இருக்கிற உங்க மாமா வீட்டில் போய் செட்டில் ஆக போறோம். உங்க அப்பா கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாரு, நான் அந்த மீனெல்லாம் வித்துருவேன். எங்களுக்கு கிடைக்கிற பணத்தை நாங்கள் உங்களுக்கு மந்த் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் 2 பேருமே படிப்பு முடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் நம்ம ஜான்சி, அம்மா போகாதீங்கம்மா, எப்படியும் நம்ம இங்கே சமாளிச்சிடலான்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறா. பட் நம்ம ஜான்சியோட அம்மா முடிவு எடுத்தது தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான அக்காவா உன்னோட தம்பியை பார்த்துக்க வேண்டியது எல்லாமே உன்னோட கடமை தாங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹாசினி என்னதான் ஜேசன் ஜான்சியை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சாலுமே எப்படியும் நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா ஜேசனை உஷார் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில ஜேசனோட வீட்டுக்கு வந்து ஜேசனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஜேசன் ஸ்டார்டிங்ல என்ன இது ஊன்னு சொல்லி பயங்கரமா சீன் போட்டாலும் பல வருஷமா தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்க இந்த டைனிங் டேபிள்ல ஃபர்ஸ்ட் டைமா தன்னை ஒருத்தர் விழுந்து கவனிக்கிறாங்க, தான் மேல இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே பழைய நினைவுகள்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ நம்ம ஹாசினி பார்த்தோம்னா நம்ம ஜான்சியோட அம்மா கையால வச்சாங்க இல்லையா, சாப்பாடுலாம் பரிமாறினாங்க இல்லையா, அதே மாதிரி இவளுமே பண்றா. ஸோ நம்ம ஜேசனுக்கு ஜான்சியோட ஃபேமிலி தன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் ஹாசினியுமே பாத்துக்கிறா. ஒருவேளை ஹாசினியுமே நல்ல பொண்ணா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாசினி சைடு லைட்டா சாய ஆரம்பிக்கிறான். ஹப்பா, ஒரு வழியா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹாசினி ஜேசனுக்கும் அவளுக்கும் வாங்கினா இந்த பிளாட்டினம் ரிங்கை கொடுத்து போட்டு விடுன்னு சொல்றா. ஐயோ இவன் போட்டு விட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பயங்கர கியூரியாசிட்டியோட இருக்கும்போது தான் நம்ம ஜேசன் அந்த ரிங்குக்குள்ள இருக்கிற ஜே அப்படிங்கிற லெட்டரை பார்க்குறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ஜான்சி கொடுத்தான் இல்லையா அந்த செயின் ஞாபகம் வந்துடுது. கூடவே சேர்ந்து நம்ம ஜான்சியை பற்றின மெமரிஸுமே வந்துடுறதுனால அந்த பாக்ஸ்குள்ளேயே 2 ரிங்கையுமே வச்சுட்டு அவகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீ எங்கே போகிற, எனக்கு போட்டு விடுன்னு சொல்லும்போது, நீ என்னோட ஃபியான்சே தான், பொண்டாடி கிடையாது, நான் எங்கே வேணாலும் போவேன், இது ஏன் இஷ்டம், உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி பல்பு கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம ஜேசன் கிளம்பிடுறான். அங்கே கட் பண்ணி நமக்கு கையில் அடிபட்டிருக்க யுவானை காட்டுறாங்க. ஒரு சைடு அவன் ஃபேமிலி மேலே அவனுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இன்னொரு சைடு அவனோட பழைய லவ், இது ரெண்டுமே மாறி மாறி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ஆசையாக செஞ்ச அந்த எல்லா திங்ஸையுமே ஒரு பெரிய சுத்தியில் வச்சு உடச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அவனை பார்க்கறதுக்காக நம்ம ஜேசன் வந்துடுறான். மச்சான் கையில் தானே அடிபட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளையில் கண்டிப்பாக உன் கை கியூர் ஆகிரும், அதுக்கப்புறம் நீ திரும்ப இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நான் கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்விம்மர் ஷோல்டரில் அடிப்பட்டதுனால ஸ்விம்மிங்கையே விட்டுட்டாங்க, இப்போ என் கையில் அடிபட்டுருச்சு, ஸோ நான் பாட்ரியையுமே விட போகிறேன்னு சொல்லும்போது தான் நம்ம ஜேசனுக்கு அந்த ஸ்விம்மர் ஜான்சிங்கிறது புரிய வருது. ஸோ ரொம்பவே கோவமா, அன்னைக்கு நீ மெக்காவில் சொன்னது இதை பற்றி தானா, ஜான்சிக்கு எப்படி அடிபட்டுச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ரிஷிக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக ஜான்சி வாங்கின அந்த அடி தான் இப்போ நம்ம ஜான்சியோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. பாத்தியா மச்சான் இந்த வாழ்க்கையோட கொடுமையை, நம்ம யாரை ரொம்பவே லவ் பண்ணுறோமோ அவங்களுக்கு பிரச்சனையே நம்மளால தான் வருதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜேசனுக்கு நடந்து முடிஞ்ச எல்லா பிரச்சனையை பற்றியுமே தெரியுது. ஸோ இதனால பயங்கர டிப்ரெஸான நம்ம ஜேசன் ஜான்சி வழக்கமாக ஸ்விம் பண்ணுற அந்த ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து, ஜான்சிக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நாம மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக ஜான்சி இந்நேரத்துக்கு ஒரு பெரிய ஸ்விம்மராக வந்திருப்பா, கண்டிப்பாக அவளுக்கு பிடிச்ச எல்லா விஷயமே செஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பான்னு சொல்லி நம்ம ஜான்சியை பற்றி நினச்சி பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அதுவே இங்கே நம்ம ஜான்சி அவளுக்கும் அவன் தம்பிக்கும் ஏற்ற மாதிரி ரொம்பவே குட்டியாக அதே நேரம் வாடகை கம்மியாக இருக்கிற ஒரு வீட்டுக்குமே ஷிஃப்ட் ஆகிடுறா. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம ஜேசனோட பிஏ ஜான்சி இப்போ தங்கியிருக்க அந்த வீட்டோட ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜேசன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் பில்லோ கிட்ட போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வீடு நம்ம ஜான்சியோட தம்பியும் நியூஸ் பேப்பர்லாம் டெலிவரி பண்ணிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் எனக்குமே பால் பாக்கெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரா அது புதுசான்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம ஜேசன் தான். ஜேசனுக்கு ஜான்சி இந்த மாதிரி இங்கே தான் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஜான்சி பக்கத்து வீட்லேயுமே வந்து ஷிஃப்ட் ஆகிடுவான். விடாத கருப்பு மாதிரி ஏன்டா என்னை இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒன்றை ஃபாலோ பண்ணுறதுக்காகலாம் ஒன்றும் இங்கே வரல, இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கிற பணக்கார பசங்களுக்கு ரொம்பவே சாதாரணம், என்னதான் நாங்களாம் ரொம்பவே பணக்காரங்களா இருந்தாலும் கொஞ்ச நாள் ஏழைகளோட வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னு நினைப்போம், அதனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கிறான். தென் இங்கே பாட்ரி கிளாஸில் இருக்கிற நம்ம ஜெனி யுவானை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுனால அவளால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதை நோட் பண்ணுற அந்த டீச்சர் எல்லாருமே அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஜெனி கிட்ட, உன் மனசில் இருக்கிற காதலை எவ்வளோ நாள் தான் இப்படியே சொல்லாமல் இருக்க போகிற, எப்படியாவது தைரியத்தெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிடுன்னு சொல்கிறாங்க.
அடுத்த நாள் நம்ம ஜான்சி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக லைப்ரரியில் புக்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே தூங்கிட்டு இருக்க நம்ம ஜோவை மீட் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வழக்கமாக ஸ்கூலோட பில்டிங்கில் பேசுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு ஆர்ட்ஸ் ரிப்போர்ட், அதாவது ஆர்ட் எல்லாம் பற்றின ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டுருக்கேன். நம்ம ஊரில் கூட இப்போ ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கு, அதுக்கு போனால் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன, அந்த இடத்துக்கு போக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரொம்பவே அதிகம், என்னாலாம் கொடுக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் லைப்ரரியில் இருந்தேன்னு சொல்லும்போது, ஓகே நான் உன்னை அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஜான்சியுமே அங்கே வர சொல்கிறான். பட் நம்ம ஜான்சி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இன்னைக்கு க்ளோஸ்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஜோ தான் பெரிய கை இல்லையா, ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம ஜான்சியை அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஈவன் நம்ம ஜான்சிக்கு அவளுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே இந்த எக்ஸிபிஷன்லேருந்து கிடைச்சிடுது. அப்படி இருக்கும்போது தான் அங்கே ஒரு தாமரை பூவை பார்த்துட்டு, உனக்கு தாமரை பூ ஏன் சேத்துல முளைக்குதுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறா. அப்போ நம்ம ஜோக்கு ஒரு புத்திஸ்ட் மோக் சொன்னார் இல்லையா, இந்த பொண்ணு சேத்துக்கு நடுவில் பூத்த செந்தாமரை பூ, அதாவது என்னதான் செந்தாமரை பூ சேத்துக்கு நடுவில் பூத்தாலுமே அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையுமே க்ளீனாக வச்சுக்குமா. அதாவது நம்ம ஜான்சி என்னதான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணாக இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமாக தானே பார்த்துக்கிறா. அதனால தான் அந்த மோக் நம்ம ஜான்சி இப்படி சொன்னாருங்கிற விஷயம் நம்ம ஜோக்கு புரிய வருது. பட் நம்ம ஜோ ஜான்சி கிட்ட மீனிங் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. தென் இவங்க 2 பேருமே வெளியில் உட்காந்துருக்கும் போது தான் நம்ம ஜான்சி தூங்கிட்டு இருக்க ஜோவை வரைய ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் என்ன, நம்ம ஜோ தான் தூங்கலை, ஜான்சி தன்னை வரைகிறான்னு தெரிஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு, நீ எப்போ தான் முடிப்ப, நான் உன்னோட டிராயிங்க்கு மாடலாக இருக்கேனே, எனக்கு நீ சேலரி தருவியா மாட்டியா, இப்படியே போனால் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கையே மெயின்டைன் பண்ணும் போலையே அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட நீ காசுலாம் கேட்காத, வேணும்னா இதையே வச்சுக்கோன்னு சொல்லி அவள் வரைஞ்ச அந்த ஜோவோட இமேஜையே ஜோ கிட்ட கொடுத்துட்றா. அதை பார்த்துட்டு நம்ம ஜோ நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு உனக்கு ஏதாவது நான் திரும்ப பண்ணணும்னு சொல்லி ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜான்சி இந்த எக்ஸிபிஷனில் ஒரு தாமரை பூ பார்த்தா இல்லையா, அது இருக்கு. அப்போ திரும்ப நம்ம ஜான்சிக்கு அந்த சேரு செந்தாமரை பூலாம் ஞாபகம் வருது. ஈவன் நம்ம ஜோவுமே அதுக்கான உண்மையான ரீசன் என்னங்கிறத ஜான்சி கிட்ட சொல்லிடுறான். ஆனால் என்ன, நம்ம ஜான்சிக்கு தன்னை தான் எல்லாருமே அந்த செந்தாமரை பூவை மென்ஷன் பண்ணுறாங்கங்கிறதே தெரியல. கட் பண்ணா இங்கே நம்மளால ஜேசனோட அம்மா இப்போ ஊரில் இல்லை, வெளியூர் போயிட்டாங்கிறதுனால எப்படியோ அவங்க திரும்ப வரத்துக்குள்ளே ஜான்சி கூட பேசி மிங்கிள் ஆகிடலான்னு சொல்லி டேரா போடுறதுக்காக அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்கான். ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே நம்ம ஹாசினி வந்து, என் செல்லம் என் புச்சுக்குட்டி உன்னை பார்க்காம நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா, என்னை மிஸ் பண்ணியாடா கண்ணு அப்படின்லாம் கேட்கவும், இங்கே பாரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, என்னை நீ பார்க்கறதுக்காக வரதுக்கு முன்னால் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு தெரியாதா உனக்குன்னு சொல்லி கேட்குறான். நான் ஏன் என்னோட ஹனியை பார்க்கறதுக்காக பெர்மிஷன்லாம் கேட்கணும், நான் உன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசனோட பெட்லேயே படுத்துடுறான். இதனால செமையா காண்டா நம்ம ஜேசன் எல்ரெடின்னு சொல்லும்போது நம்ம ஜேசனையுமே அவ சைடு இழுத்துக்கிறா. அப்படியே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இதை பார்க்குற நம்ம ஜேசனோட பிஏ வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஜேசன் அவ்வளவு மோசமாக திட்டியுமே ஹாசினி ஜேசனோட பெட்டை விட்டு எந்திரிக்கிறதாவே இல்லை. அதுக்கு பதிலாக நீயும் நானும் சேர்ந்து ஒரு வீடியோ கேம் விளையாடலாம், அந்த கேமில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பேச்சை தோற்று போனவங்க கேட்கணும்னு சொல்லி ஒரு டீலிங் பேசி இவங்க 2 பேருமே வீடியோ கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கிற நம்ம யுவான் கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு இருக்கதை பார்த்து ஊபின் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறான். அப்போன்னு பார்த்து நம்ம யுவானுக்கு அவங்க பட்லர் கால் பண்ணி, சார் உங்கள் அம்மாவுக்கு திரும்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு, இப்போ நாங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லும்போது நம்ம யுவான், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு எங்கேயோ போகிறான். பட் நம்ம ஊபின் யுவானை தடுக்கிறதுனால, நான் இதுக்கப்புறம் சரக்கடிக்க கூடாதுன்னா என்னை ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியை போய் மீட் பண்ணுறான். ஆக்சுவலாக நம்ம ஜெனி பார்த்தோன்னா போன எபிசோட்லேயே நம்ம யுவான் கிட்ட டேட்டிங் வரியான்னு சொல்லி கேட்டிருப்பா. பட் நம்ம யுவான், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் முட்டாள், முக்கியமாக உன்னை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும், அதனால உன் கூட நான் டேட்டிங் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஆனால் எப்படி இந்த எபிசோடில் மனசு மாறினான்னு தெரியல. நம்ம ஜெனி கிட்ட போய் என் கூட டேட்டிங் வரியான்னு கேட்கும்போது நம்ம ஜெனியுமே ஓகேன்னு சொல்லிட்டு டேட்டிங் கிளம்பிடுறா. ஃபர்ஸ்ட் நம்ம யுவான் ஜெனியை கூட்டிகிட்டு ஒரு கிளப்புக்கு போகிறான். அந்த கிளப்பில் அவங்கள பாஸ் பண்ணி போகிற எல்லா உமனுமே நம்ம யுவானை பார்த்து ஹாய் டார்லிங், ஹாய் செல்லோன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக 2 பொண்ணுங்க நம்ம ஜெனியோட கண்ணு முன்னாலேயே யுவான் பக்கத்தில் உட்காந்து பயங்கரமாக நம்ம யுவானை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாளுங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜெனிக்கு செம்மையாக காண்டாகுது. ஸோ பொறுமையாக எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறா. ஜெனிங்கிறதுனால அமைதியாக போயிடுறா. இதுவே நான் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பாட்டில் எடுத்தே 3 பேரோட மண்டையுமே உடைச்சிருப்பேன். தென் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து நம்ம ஜெனி, இதுதான் யுவானோட உண்மையான முகம் போல, இதுக்கப்புறம் நமக்கும் இவனுக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது, அவனை பார்க்காமலே எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லி வெளியில் வரும்போது தான் அங்கே நம்ம யுவான் ஜெனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜெனி கிட்ட, என்ன ஜெனி இதுக்கே நீ ஆடி போயிட்டியா, ஹைலைட் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவானோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஜெனியை கூட்டிகிட்டு போகிறான். அந்த மனுஷன் மற்ற பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் தன் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறதுனால நம்ம ஜெனிக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்து பாப்பா இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் நம்ம யுவான் கிறுக்கு பையன் என்ன பண்ணிடுறான்னா, என்னப்பா உங்களுக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது உங்கள் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வராளா, வேணும்னா சொல்லுங்கள், தாராளமாக இந்த பொண்ணை உங்களுக்கு நான் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் செம்ம காண்டார நம்ம ஜெனி யுவானோட முகத்திலேயே தண்ணியை ஊற்றிட்டு போடா நான் ஏன்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம யுவான் அவங்க அப்பா கிட்ட, பார்த்தீங்களாப்பா கால கொடுமையை, அம்மா உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பையன் ஒரு பொண்ணு கூட இங்கே டேட்டிங் வந்திருக்கேன், பையனோட அப்பா அந்த பொண்ணு மேலேயே ஆசைப்படுறீங்க,
இதுதான் நம்ம குடும்ப லட்சணம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி ஜெனி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வர முடியும்? அதனால தான் அவளுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி புரிய வைக்கிறதுக்காக தான் இங்க நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ணா வீடியோ கேம்ல லாஸ் பண்ண நம்ம ஜேசன் வேற வழியே இல்லைங்கிறதுனால ஹாசினி கூட ஷாப்பிங்லாம் வரான். தென் நம்ம ஹாசினி ஜேசனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம ஜேசனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி பழக்கப்பட்ட இடமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹாசினி கிட்ட கேட்கும்போது, இங்க தான் நம்ம ஜான்சியோட தம்பியும் நியூவா ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இவ்வளோ பொருளையுமே நான் வாங்கினேன்னு சொன்னதும் தான் நம்ம ஜேசனுக்கு விஷயம் என்னங்கிறதே புரிய வருது. பட் இவங்க 2 பேரும் போய் பார்க்கும்போது வீட்டில் ஜான்சி இல்லை, ஜான்சியோட தம்பி மட்டும் தான் இருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம ஜான்சியோட தம்பி நூடுல்ஸ்லாம் சமைச்சு தரான். ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோட்லேயே இந்த மாதிரி தான் நம்ம ஜேசன் வந்து இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா நூடுல்ஸையுமே சாப்பிட்டு காலி பண்ணியிருப்பான். அதுவே இந்த டைம் நம்ம ஜேசனுக்கு கொஞ்சமாக நூடுல்ஸ் கொடுத்துட்டு ஹாசினி பாத்திரத்தோட நூடுல்ஸ் எடுத்துகிட்டு போய் தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம ஜேசன் ஏன்டா நீ சாப்பிடலையான்னு சொல்லி ஜான்சி தம்பி கிட்டே கேட்கும்போது, எனக்கு அவ்வளோவா நூடுல்ஸ்லாம் பிடிக்காது, எனக்கு பீட்சானா ரொம்பவே பிடிக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக என்னை பீட்சா சாப்பிட சொன்னால் நான் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேங்கிறத நம்ம ஜேசன் கிட்ட சொல்கிறான். கட் பண்ணா தன்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண வந்து நம்ம ஜோ கிட்ட ஜான்சி, கண்டிப்பாக அவங்க தாத்தா இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க, நீ வேணா ஒரு டைம் உள்ளே வந்து பாரு அப்படின்னு சொன்னதும், நீ சொன்னா நான் மலை மேலே இருந்து கீழே குதிக்க கூட ரெடியாக இருக்கேன் செல்லம்மா, ஜஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரமாட்டேனான்னு நம்ம ஜான்சி பேச்சை நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அங்கே இவங்க எல்லாருமே சின்ன வயசில் சேர்ந்து எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோ, நம்ம ஜோவோட சின்ன வயசு ஃபோட்டோ, முக்கியமாக நம்ம ஜோவோட அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போறதுக்கு முதல் நாள் நம்ம ஜோ அவங்க தாத்தா கிட்ட மீன் பிடிக்கணும், ஸோ எனக்கு ஒரு பெரிய தூண்டில் வேணும்னு கேட்டிருப்பா. அந்த தூண்டில நம்ம ஜோவோட தாத்தா ஜோக்காக வாங்கி வச்சிருப்பாரு, அதுவுமே இருக்கு. பரவாயில்ல, நம்ம தாத்தா நம்ம மேல பாசமா இருக்காருன்னு சொல்லி நம்ம ஜோ நினைக்கும் போது டக்குன்னு பின்னால இருந்து தாத்தா ஜோ அப்படின்னு கூப்பிட்டுறாரு. பட் இவ்வளோ நேரமா அம்பியா இருந்த நம்ம ஜோ இப்போ அந்நியனா மாதிரி, 15 வருஷமா உங்க பாசத்துக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் நீங்க வரல, இப்போ என்ன திடீர்னு வந்து என்ன கூப்பிட்டு இருக்கீங்க, உங்க முகத்திலேயே நான் முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் தாத்தா ரொம்பவே பாவமா, என் மேலதான் தம்பி எல்லா தப்புமே, அன்னைக்கு ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன், திரும்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ நான் ட்ரை பண்ணேன், பட் என்னோட குற்ற உணர்ச்சி ஒரு பையனை நம்ம தனியா இருக்க விட்டுட்டோமேன்னு சொல்லி தான் என்னால பேச முடியலங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவும் நம்ம ஜோ இன்னும் காண்டாகி, நான் அன்னைக்கே சொன்னேன் என் மேல எந்த தப்புமே இல்லைன்னு, எங்க அம்மா அப்பா இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி நான் தான் எங்க அப்பா அம்மாவோட மரணத்துக்கு காரணமா இருந்திருந்தாலுமே அப்போ நான் விவரமே தெரியாத சின்ன பையன், நீங்க நினைச்சிருந்தா என்ன அப்பவே என்ன மன்னிச்சிருக்கலாம், பாசம் காட்ட யாருமே இல்லாம என் மனசுல இருக்கிற குறைகளை சொல்ல யாருமே இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா, உங்களோட பேரன் ஜோ எப்பவோ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. நம்ம ஜோவோட அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மரியாதைலாம் செலுத்திட்டு நம்ம ஜோ தாத்தாவை பாக்குறதுக்காக வருவான். பட் நம்ம ஜோவோட தாத்தா ஜோவை கண்டுக்காம அங்கே இருந்து கார்ல கிளம்பி போயிடுவாரு. இந்த விஷயம் தான் நம்ம ஜோவோட மனசுல ஒரு ஆழமான காயமாவே பதிஞ்சிருச்சு. இப்போ பிரசன்ட்ல தன்னோட பேரன் தன்னை இப்படி பேசிட்டாங்கிறதுனால தாத்தாக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஈவன் நம்ம ஜான்சியுமே பக்கத்தில் இருக்கிறதுனால என்னாச்சு தாத்தான்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் எனக்காக போய் ஜோவை திரும்ப கூட்டிட்டு வான்னு சொல்றதுனால நம்ம ஜான்சியுமே வெளியில வந்து பார்க்குறா. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பட் ஜோவை காணும்னு நினைக்கிறா. ஆனால் நமக்கு ஜோவை காட்டுவாங்க. ஜான்சியோட கண்ணுக்கு ஜோ தெரிய மாட்டான். அதுவே இங்கே நம்ம ஆளுங்க நல்லா ஃபுல்லாக நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜான்சிக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியுமே ஜான்சி வராததுனால ஜான்சிக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி அவங்க தம்பி கிட்ட சொல்லும்போது, எங்கள் அக்கா எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா ஜெனிக்கு கால் பண்ண சொல்லி ஜான்சியோட மொபைல், அதாவது அவங்க அக்காவோட மொபைலை அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்கிற விஷயத்த நம்ம ஜேசன் கிட்ட சொல்லும்போது, ஸோ நம்ம ஹாசினி உடனே நம்ம ஜேசனை ஜான்சிக்கு புது மொபைல் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போறா. தென் நம்ம ஜோவை தேடிட்டு இருந்த ஜான்சி ஜோ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலேயே ஜோவோட வீட்டு வாசல்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜோ பயங்கரமான மலையில நனைஞ்சிட்டதுனால டக்குன்னு அவனுக்கு ஃபீவர் வந்து நம்ம ஜான்சி மேலேயே மயங்கி விழுந்துடுறான். அடுத்த சீன்ல பயங்கரமா சரக்கடிச்சிட்டு நடக்கவே முடியாம தள்ளாடி நடந்து வர நம்ம யுவான் அவனோட ஸ்டுடியோவோட டோரை ஓபன் பண்ண முடியாம அங்கேயே கீழே விழுந்துடுறான். அப்போ அவனையே ஃபாலோ பண்ணி வந்த நம்ம ஜெனி அவனை தூக்கிட்டு போய் இந்த ஸ்டுடியோக்குள்ள விட்டுட்டு வெளியில வரும்போது டக்குன்னு நம்ம யுவான் ஜெனியோட கையை பிடிச்சு, எனக்கு இந்த வாழ்க்கையை நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு, எங்க நான் ஃபியூச்சர்ல எங்க அப்பா மாதிரி ஆகிடுவேனோ, என்னோட ஒய்ஃப் என்னை நினைச்சு அடிக்கடி எங்க அம்மா மாதிரி உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாளோ, இல்ல எனக்கு பிறக்கிற குழந்தை என்ன மாதிரி ஆகிருமோன்னு சொல்லி இவன் பயங்கரமா புலம்புறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெனிக்கு எதுக்காக நம்ம யுவான் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக ஜெனியை கூட்டிட்டு போனா அப்படிங்கிற விஷயம் புரிய வருது. தென் நம்ம ஜான்சி பயங்கர ஃபீவராக இருக்கிற நம்ம ஜோக்கு பண்ண வேண்டிய எல்லா ஃபர்ஸ்ட் எய்டையுமே பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஜோ சாப்பிட்றதுக்காக ரொம்பவே ஹெல்தியான ஃபுட்லாம் சமைச்சு வச்சுட்டு இருக்கா. அதுவே இங்கே நம்ம ஜேசன் ஜான்சி வருவான்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துமே ரொம்ப நேரம் வரலங்கிறதுனால தூங்கிடுறான். கட் பண்ணா நம்ம ஜான்சி காலையில் வீட்டுக்கு வந்துடுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஜேசன், என்ன பொண்ணு நீ இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வர, இதுதான் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா, அதெல்லாம் ஓகே, நீ நைட்டு சொல்லனாலும் பரவாயில்ல, இப்போ சொல்லி எங்கே போயிட்டு வர இவ்வளோ நேரமானு சொல்லி கேட்கும்போது, நான் ஏன்டா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், நீ என்ன என் ஃப்ரெண்டா இல்லை பாய் ஃப்ரெண்டா, அதெல்லாம் சொல்ல முடியாது போடான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா. தென் இங்கே பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்த நம்ம ஜேசனோட அம்மா அவங்க பிஏ கிட்ட, நான் இங்கே இல்லாதப்ப ஜேசன் எப்படி இருந்தான், ஏதாவது கோளாறு பண்ணானான்னு கேட்கும்போது, என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, ஜேசன் தம்பி தங்க கம்பிங்கிற மாதிரி செம்மையா டைலாக்லாம் விடுறாரு. பட் நம்ம ஜேசனோட அம்மா இந்த பட்லரை நம்பாம ஜேசனை கண்காணிக்கிறதுக்காக ஒரு படையவே விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க.
அவங்க நம்ம ஜேசனோட லீலைகள், அதாவது நம்ம ஜேசன் ஜான்சி வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே போய் ஷிஃப்ட் ஆனது, ஜான்சி வீட்டில் நூடுல்ஸ் சாப்பிட்டது, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபோட்டோவா எடுத்து இவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜேசனோட அம்மா இந்த ஃபோட்டோஸை பட்லர் கிட்ட காட்டி, அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம பட்லருக்கு அப்படியே நடுங்கி போயிடுது. சாரி மேடம், இது என்னோட மிஸ்டேக் தான், நானே இதை கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஜேசன் ஜான்சியோட தம்பி எனக்கு பீட்சானா ரொம்பவே பிடிக்கும், ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பீட்சா சாப்பிட சொன்னா கூட சாப்பிடுவேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதுக்காக அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே அவன் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்கூலுக்கு வெளியில ஒரு பெரிய பீட்சா ட்ரக்கை நிறுத்தி உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கோ, எல்லாமே உனக்கு தான் சொன்னதும் நம்ம ஜான்சியோட தம்பி செம்ம சந்தோஷத்துல எல்லாத்தையும் சாப்பிட்றது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல் பசங்க கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறான். இதை பார்க்குற நம்ம ஜேசனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தென் வீட்டுக்கு வந்து நம்ம ஜேசன் நூடுல்ஸ் சாப்பிடணுங்கிற ஆசையில் ஸ்டவ்வெல்லாம் பற்ற வைக்க ட்ரை பண்ணுறான். பட் அது வந்து பேர்ன் ஆக மாட்டேங்குது. ஸோ கோவத்தில் உடனே அவனோட அசிஸ்டண்ட்டுக்குலாம் கால் பண்ணி உடனே இங்கே வந்து எனக்கு இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சு கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு நம்ம ஆளுக்கு ரொம்பவே பசிக்குதுங்கிறதுனால ராவாவே, அதாவது குக் பண்ணாமலே அந்த நூடுல்ஸில் மேலே அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஏதோ கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் மாதிரி நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தே நம்ம ஜேசனோட வீட்டு டோரை யாரோ தட்டவும் தன்னோட அசிஸ்டன்ட் தான் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆசையாக போய் கதவை ஓப்பன் பண்ண அசிஸ்டன்ட் இல்லை, அவங்க அம்மாவோட பாடி கார்ட்ஸ். நம்ம ஜேசன் அம்மாக்கு தான் இவன் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால தன்னோட பாடி கார்ட்ஸை விட்டு ஜேசனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுமே நம்ம ஜேசனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கரெக்டாக நம்ம ஜோ வந்துடுறான். ஸோ நம்ம ஜோ கிட்ட ஜேசன் மேலே தான் ஜான்சி இருக்கா, மேலே தான் ஜான்சி இருக்காங்கிற மாதிரி கண்ணெலாம் காட்டுறான். ஸோ இதுலேருந்தே நம்ம ஜோக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஜேசனோட அம்மாவால் ஜான்சிக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ உடனே பேலன்ஸ் இருக்கிற 2 ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி ஒரு பாதுகாப்புக்காக ஜான்சி வீட்டுக்கு வர சொல்கிறான். அவங்களுமே வந்து இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜான்சியை வெளியில் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. பசங்களாம் என்ன ஜான்சி இந்த வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நாளையே நீ பயங்கர பாப்புலர் ஆகிட்ட போலையே அப்படின்னு சொல்லும்போது ஜான்சியுமே சிரிச்சுக்கிட்டே வெளியில் போய் பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம ஜேசனோட அம்மா தான். ஆல்ரெடி நம்ம ஜேசனோட அம்மா ஜான்சி மேலே செம்மையாக காண்டாடினாங்க. இப்போ தன்னோட பையன், பணக்கார பையன், இப்படி ஒரு குட்டி வீட்டில் வந்து தங்கியிருக்கான் அப்படின்லாம் நினச்சி ஒன்னால தான் என்னோட பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல, அப்புறம் எதுக்கு நீ அவன் பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது பின்னால் நம்ம ஆளுங்க 3 பேருமே வந்துடுறாங்க. இதை பார்த்து இன்னும் வெறியாகிற நம்ம ஜேசனோட அம்மா, ஓ என்னோட பையனை உன்னால் கரெக்ட் பண்ண முடியலங்கிறதுனால இவங்க 3 பேரையுமே நீ கரெக்ட் பண்ணிட்டியான்னு சொல்லி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால பொறுமையை இழக்கிற நம்ம ஜான்சி, இங்கே பாருங்க உங்கள் பையனை நான் ஒன்றும் இங்கே வா இங்கே வான்லாம் கூப்பிடல, அவனாதான் வந்தான், அப்படி உங்கள் பையன் என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னா நீங்கள் அவனை கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொன்னதும் ஓகே நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன், ஒருவேளை என்னோட பையன் உன்கிட்ட வந்து வாண்டடாக பேசினானா அவனை நீ கண்டுக்காத, இக்னோர் பண்ணு, அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதுங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜேசனோட அம்மா கிளம்பிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஜான்சியோட தம்பியும் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் டெலிவரி பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம ஆளுங்க 3 பேர் ப்ளஸ் நம்ம ஜெனி இவங்க எல்லாருமே ஒரு செட்டப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம்னு கேட்கும்போது, நீ சொல்லாமல் கொள்ளாமல் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்க, பட் நாங்கள் கிஃப்ட் கொடுத்து தானே ஆகணும், அதனால உன் புது வீட்டுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம ஜான்சியை வீட்டுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ண சொல்லி அந்த வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற பழைய வால் போஸ்ட் எல்லாம் கிழிச்சிட்டு புதுசாக வால் போஸ்ட்டு அண்ட் இந்த பெயிண்ட்லாம் பண்ணி அந்த வீட்டையே சூப்பராக மாற்றி நம்ம ஜான்சிக்கு அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க இந்த வீட்டை ரீமாடலிங் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜான்சிக்கு நிறையவே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்க்குற நம்ம ஜான்சிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜான்சி சந்தோஷப்படுறத பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஜேசனை வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டதுனால இப்போ எப்படி நம்ம ஜான்சியை பார்க்க போகிறது, நம்ம அம்மா ஜான்சியை ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு சொல்லி தெரியாமல் பயங்கரமாக தவிச்சிட்டு இருக்கான். ஸோ பட்லர் கிட்ட வாங்க நம்ம 2 பேரும் வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லும்போது, இல்லை சார் நம்ம வண்டவாளம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாமல் ஏதாவது பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்கே எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம ஹாசினி வந்து வா நம்ம 2 பேருமே வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிட்றா. பட் நம்ம ஜேசன் என்னெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா பரவாயில்ல, நான் ஜான்சிக்காக நேற்று ஒரு மொபைல் வாங்கினேன், அந்த மொபைல் அவளுக்கு கொடுக்கறதுக்காக அவள் வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன், நீ தான் வரலன்னு சொல்லிட்டியே, பரவாயில்ல நானே தனியாக போய்க்கிறேன்னு சொல்லும்போது, என்ன நீ ஜான்சி வீட்டுக்கு போறியா, ஐயோ தனியாவா போற, தனியாலாம் போகாத நானுமே உன் கூட வரேன், ஆனா என்ன நான் எங்க அம்மாக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா திட்டுவாங்க, எங்க அம்மாவை நீ எப்படி சமாளிக்க போறேன்னு கேட்கும்போது நான் ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட உன்னை கூட்டிட்டு டேட்டிங் போறதா சொன்னேன், அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க, நீ இப்போ வரியா இல்லையான்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா கேட்குறா. பட் நம்ம ஜேசன் தான் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லையா, ஓகே பரவாயில்ல நானுமே வரேன்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த கெத்தை ரொம்பவே கியூட்டா மெயின்டைன் பண்ணி நம்ம ஹாசினி கூட ஜான்சி வீட்டுக்கு கிளம்புறான். தென் நம்ம ஜான்சி புது வீட்டுக்கு வந்ததுனால எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ட்ரீட் வைக்கிறா. அப்போ நம்ம ஜெனி நம்ம எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கேம் விளையாடலாம், ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் உள்ள நம்ம ஜேசனும் ஹாசினி என்ட்ரி ஆறாங்க. நம்ம ஹாசினிக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, நானும் வரேன்னு சொல்லிட்டு செமையா அலப்பறை கொடுக்குறா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதும் இந்த கேம் விளையாடலான்னு சொல்லி எல்லாருமே ரெடியாகிறாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் பார்த்தோன்னா நடுவில் ஒரு பாட்டிலை வச்சு ஸ்பின் பண்ணி விடுவாங்க. அந்த பாட்டில் யாரை பார்த்து நிற்குதோ அவங்க அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த சென்சிட்டிவான கொஷினுக்கு உண்மையான ஆன்சர் தான் சொல்லணும். ஒரு வேளை நம்மளால இவங்க எல்லாருக்கு முன்னாடியுமே அந்த உண்மையான ஆன்சரை சொல்ல முடியலன்னா என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது ஃபைனலாக இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து
அப்படி ஆன்சர் சொல்ல முடியாதவங்க கொஷின் கேட்டவங்களுக்கு கிஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவையுமே எடுத்து அந்த கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஸ்பின் பண்ணி விடுற அந்த பாட்டில் நம்ம யுவானை பார்த்து நிற்கிது. ஸோ நம்ம யுவான் ஜோ கிட்ட சோஃபியாவை விட, அதாவது நம்ம ஜோ ஸ்டார்டிங்கில் ஒரு மாடல் லவ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, பெரிய வயசு பொண்ணு, அவளை விட அதிகமாக இப்போ இந்த உலகத்தில் நீ வேற யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது நம்ம ஜோ அப்படியே திரும்பி ஜான்சியை பார்க்குறான். ஜான்சி ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிக்கிறா. இதை நம்ம ஜேசன் பார்த்து செம்மையாக காண்டாராம். பட் நம்ம ஜோ சமாளிக்கிறதுக்காக சீரியஸ்லி என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணதே இல்லைன்னு சொல்லி எழுந்து போய் நம்ம யுவானை கிஸ் பண்ண போகிறான். நம்ம யுவான்டே வேணான்னு எவ்வளவோ சொல்லியும் இல்லை கேம்னா கேம் தான், நீ கேட்ட கொஷினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, அதனால நான் அவனை கிஸ் பண்ணி தான் ஆவேன்னு சொல்லி நம்ம யுவானுக்குமே கிஸ் பண்ணிடுறான். தென் இப்போ கொஷின் கேட்குறது நம்ம ஜோட டேர்னுங்கிறதுனால நம்ம ஜோ ஜேசன் கிட்ட, நீ உண்மையாக நேசிக்கிற ஒருத்தருக்கு ஒன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ அவங்கள விட்டு போவியா மாட்டியான்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும், ஈவன் நம்ம ஹாசினி கூட தெரியும், நம்ம ஜேசன் ஜான்சியை விடாமல் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஜான்சிக்கு பிரச்சனை வருதுன்னு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஜேசன் என்ன பதில் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜேசன், நான் கண்டிப்பாக அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன், இப்போ என்னால் அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்னால் அவங்கள ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்க முடியும், அவங்க கூட லைஃப் லாங் இருக்க முடியுங்கிற மாதிரி செம்ம போல்டாக சொல்லிடுறான். இப்போ நம்ம ஜேசன் கொஷின் கேட்க வேண்டியது அவனோட டேர்னுங்கிறதுனால நம்ம ஜான்சி கிட்ட ஸ்ட்ரைட்டாக, நீ லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தில, அந்த ப்ராமிஸ் வேலிடாக இருக்கா இல்லை எக்ஸ்பயர் ஆகிடுச்சான்னு கேட்கும்போது நம்ம ஜான்சி என்ன ப்ராமிஸ்ன்னு சொல்லி யோசிக்கிறா. என்ன ப்ராமிஸ்னா, நம்ம ஜான்சியோட ஃபேமிலி கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரோட்டில் டீ ஸ்நாக்ஸ்லாம் வித்துட்டு இருக்கும்போது ஜேசன் கார்லேருந்து பாதியில் இறங்கி போய் கிஸ் பண்ணிவிட்டு ஜான்சி கிட்ட, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு நீ போகக்கூடாது, எனக்காக நீ லைஃப் லாங் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருப்பான் இல்லையா, அந்த ப்ராமிஸ் தான். ஸோ நம்ம ஜான்சி அதை நினச்சி பார்த்துட்டு, அந்த ப்ராமிஸை பண்ணவங்க, அந்த ப்ராமிஸை பண்ண சொன்னவங்க, அவங்க 2 பேருமே என்றைக்கோ எக்ஸ்பயர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிடுறா. இதை கேட்டதும் அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம ஜான்சி எல்லாரோட மைண்ட் செட்டையும் மாற்றணுங்கிறதுக்காக தன்னோட கொஷினை உபின் கிட்ட கேட்குறா. என்னன்னா, ஒருவேளை உபின் சீனியர், நீங்கள் பொண்ணா இருந்தால் F4ல் இருக்கிற 3 பேரில் யாரை லவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக இவனுங்க 3 பேரையுமே லவ் பண்ண மாட்டேன், ஏன்னா ஜேசன் ஒரு சிடுமூஞ்சி, ஜோ ஒரு தூங்கு மூஞ்சி, யுவான் ஒரு பிளே பாய், இவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சு எப்படி நான் இவங்க கிட்ட மாட்டிக்க முடியும், கண்டிப்பாக இவனுங்களில் ஒருத்தனை கூட நான் செலக்ட் பண்ண மாட்டேன், இவங்க கூட வாழ்ந்து என்னோட வாழ்க்கை தான் வீணாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மற்ற 3 பசங்களும், என்னது நாங்களா, அட பாவி இவ்வளோ நாளாக எங்கள் கூட இருந்துட்டு எங்களுக்கே படிக்கிறியான்னு சொல்லி அவன் அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படியே இந்த க்யூட்டாக இந்த சீனுமே முடியுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஜான்சியோட தம்பியும் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ டமால் டுமில்னு சவுண்டு கேட்கவும், ஐயோ பூகம்பம் வந்துடுச்சேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் வெளியில் வந்து பார்க்கும்போது தான் ஜேசனோட அம்மா நம்ம ஜான்சி அங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம ஜான்சி தங்கியிருக்க அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அங்கே ஒரு டவர் கட்ட போகிறதா சொல்லி ஆளுங்களை விட்டு அந்த டோட்டல் இடத்தையுமே டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜான்சிக்காக இப்போதான் ரீசெண்டாக அந்த வீடை ரீமாடலிங்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் என்ன, நம்ம ஜான்சியால் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாதுங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஜான்சி ரொம்பவே சோகமாகிடுறா. இங்கே நம்ம ஜெனி பாட்ரி கிளாஸில் ரொம்பவே சீரியஸாக அந்த பாட்ரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீச்சர் நான் கிளம்புறேன்னு சொல்லவும், ஓகே டீச்சர் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி பேக் சொல்லும்போது தான் நம்ம ஜெனி அவங்க ஹேண்ட்பேக்கில் மாட்டிருக்க ஒரு கீச்செயின் மாதிரியான ஒன்று பார்த்து, இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, என்கிட்ட கொஞ்ச நாள் கொடுங்க, இதே மாதிரி நான் ஒன்று செஞ்சுட்டு உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது, ஓகே நான் தரேன், இது நான் சின்ன வயசில் ரொம்பவே ஆசையாக என் ஃப்ரெண்டு எனக்காக செஞ்சு கொடுத்தது, ரொம்ப இது எனக்கு முக்கியம், ஸோ கேர்ஃபுல்லாக இதை பார்த்து இன்னொன்று செஞ்சுட்டு திரும்ப என்கிட்ட மறக்காமல் கொடுத்துருன்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஜெனியுமே சந்தோஷத்தில் விட்ட பாட்ரியை போய் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஜெனியை பார்க்கறதுக்காக யுவானுமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். கட் பண்ணா நம்ம ஜான்சி இதுக்கப்புறம் இந்த ஊரில் தங்க முடியாதுங்கிறதுனால தன்னோட தம்பியை மட்டும் அவங்க அம்மா அப்பா இருக்கிற அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறா. அப்போ நம்ம ஜான்சியோட தம்பி, அக்கா எனக்கு என்னமோ இன்னுமே ஜேசன் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் தெரியுது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்பயுமே உன்னோட சைடில் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் அம்மா அப்பாவையுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நீ கஷ்டப்பட்டு உன் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியாவது டாக்டர் ஆகிருங்கிற மாதிரி விஷலாம் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ஜான்சியை தனியாக விட்டுட்டு போயிடுறான். இதோட பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான எபிசோட் 19 முடியுது.